எந்த ஒரு தொழிலால் உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதோ, எந்த ஒரு வேலையால் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ, எந்த ஒரு பணியை நீங்கள் தினமும் செய்கிறீர்களோ அந்த பணி உங்களை விட்டு போயிடும். இதான் குரு தருகின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை. ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அபாயங்களை தரப்போகிறது. 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது. 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது தனப்பிராப்தி என்பது உண்டாகிறது. தொழில் பிராப்தி, உங்களோட பண விஷயம். அதே மாதிரி 10ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்னென்னா உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்த்தாச்சு. அடுத்து குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு, 12இல் கேது. சர்ப்பகிரகங்கள் 6, 12இல் மறைவது ஒரு வகையில் நல்லது தான். காரணம் என்னவென்றால் 6ஆம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு சத்ரு ஜெயங்களை உண்டாக்குகிறார். எதிரிகளை வெற்றி தரும் தன்மைகளை எல்லாம் பெறுகிறார். 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது. குரு சண்டால யோகம் உண்டாகி எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. 6 என்பது சிறு கடன்கள், பிரச்சனைகள், வாதம், வம்பு, வழக்குகள். 6ஆம் இடத்தை எப்படி சொல்கிறதுனா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். ரணம்னா என்னன்னா காயம், ருணம்னா கடன். ரண ருண ரோக சத்ரு, ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரிகள். ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் சரி செய்கிறார்.